நீங்க 4 பேர் கூடி இருந்தாலே அடுத்த தலையில மொளா அரைச்சிருவாங்க. இந்த மன்னாரு சிபிஐ கூட பயப்பட்டது இல்ல, இவங்களுக்கு பயப்பட வேண்டியிருக்கு. ஒழிச்சு வச்சிட வேண்டியதான். ஹலோ பிரதர்ஸ். ஏய் அண்ணன் வந்துட்டாருடா. வடவாங்க காசு இல்ல நீங்கல. அண்ணன் எல்லாருக்கும் வடை வாங்கி தருவாரு. இப்ப எல்லாம் சாப்பிட்டீங்க. நான் வாங்கி கொடுக்குற வடைக்காக வெயிட்டிங். நீங்க வேற நான் லோட இறக்கிட்டு கூலியை கேட்டா சாயந்தரம் வாங்கட்டாங்க. டீ குடிக்க கூட காசு இல்லாம கண்ணு ஒண்ணு பூத்து போய் வர்றேன். உங்களுக்கெல்லாம் வடையா நொடையா? கல்யாணம் பண்ணலாம்னு பார்த்தா விட மாட்டாங்க போல இருக்கு. முத இவங்க சாவகாசத்தை கட் பண்ணணும். சிவராம உன்னை கூப்பிடுறானே. யாருடா? யாரு? டேய் நான் என்ன நாயா? அண்ணன் பார்த்து நாய்கின்ட்டு அறிவில்ல. நீ வானே நீ வானே. மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். அண்ணன் எப்பறம் மரியாதை இல்லாம பேசலாம்? டேய் அண்ணன் எப்பறம் நாயின்னு சொல்லலாம்? தம்பி நான் இருக்கும்போது அடிச்சனா கண்ணு கதை பாடிடும். அவ்வளவுதான். நீ வானே வா சிவா. இங்க பாரு, எல்லாத்துக்கும் சொல்றேன், என் கல்யாணத்துக்கு சிவாவை தவிர எவனுமே வரக்கூடாது. எந்த கல்யாணத்துக்கு? டேய் 60ஆம் கல்யாணத்துக்கு. அண்ணா ஒண்ணே 2 60 வரைக்கும் எழுத தெரியாது. இதெல்லாம் 60ஆம் கல்யாணத்தை பத்தி. இங்க பாரு, நீ கல்யாண மண்டபத்துல எச்சிலே கூட பார்க்க கூடாது. கல்யாணம் எந்த மண்டபத்துல? மெரினா பீச்லடா. டேய் இட்லி கடைக்காரா, எல்லாத்தையும் கூட்டி வச்சு என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கியா? ஏய் கல்யாணம் ஆகாத காட்டு பண்ணி என்னையா உம்புக்குற வேலைய பார்த்து போயா. டேய் இங்க பாரு, எனக்காவது இந்த வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகல. ஓ இட்லி மேல சத்தியமா சொல்றேன்டா, உங்களுக்கெல்லாம் என்னைக்குமே கல்யாணம் ஆகாது. குட்டி அழகு வடிவோன் ஒரு சாக்கோபார் கொடுங்க. ஓகே. ஏரியாவுக்கு புதுசா இருக்கீங்க. உங்க ஸ்வீட் நேம் என்ன? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா. எந்திரன் ஐஸ்வர்யாவோட நீங்க அழகா இருக்கீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சா? பாத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன மாதிரி மாப்பிள்ளையா இருந்தா உங்களுக்கு ஓகே? இந்த மாதிரி ஒரு ஐஸ் வண்டினாலும் ஓகே. ஐஸ் வண்டி ஓகே. ஐஸ் வண்டி காரன் ஓகேவா? யோசிச்சு நாளைக்கு சொல்றேன். தாராளமா யோசிச்சு நாளைக்கே சொல்லுங்க. சாப்பிட்டுக்கிட்டே யோசிங்க, படுத்துக்கிட்டே யோசிங்க, உக்காந்துக்கிட்டே யோசிங்க. ஆனா நீங்க நல்ல முடிவா சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன். பணமெல்லாம் வேணாம். சாக்கடிக்குது. ஓகே பை. பை பை பை. சும்மா சொல்லக்கூடாது, நீ ரொம்ப அழகா இருக்க. இந்தா சாப்பிடுமா. ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணை ரெடி பண்றானே, எப்படி தான் கரெக்ட் பண்றானே தெரியும். குட்டையா இருந்தா பொம்பளைகள் பிடிக்குமா இல்ல குட்டையா இருந்தா பிடிக்குமா? விநாயகா, கப்பை சைஸ்ல இருக்க ஒருத்தனுக்கு கோனை சைஸ்ல இருக்க ஒரு பொண்ணை ரெடி பண்ணி விட்டுருக்க. இது உனக்கு நியாயமா? 7 கழுத வயசாச்சு, எனக்கு ஏதாவது ஒன்ன செட் பண்ணி அனுப்பிச்சிருக்கியா? ஏன் உனக்கு இந்த ஓர வஞ்சனை? கமான் டெண்டா. கடவுளையே மாமாவால பார்க்க சொல்லிடா மானகட்டா மன்னாரு. என்னது விநாயகரா பேசினாரு? பேச மாட்டாரே, எல்லாம் பிரம்ம. சை விநாயகா, ஒன்னே ஒண்ணு, நெட்டையோ குட்டையோ உன்னை ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்னா உனக்கு 100 தேங்காய் இந்த மண்டையாலே உடைக்கிறேன். போதுமா? ஒரு தேங்காய்க்கு உன் தலை தாங்காது, இதுல 100 தேங்காய் வேறயா? விநாயகா நீயா பேசுற? உனையார் பேசலடா கருவேப்பிலை, நான் தான்டா பேசுறேன். சொன்னில்லையா, என் பொண்ணு என்ன மாதிரியே தான் இருப்பா. அண்ணே மன்னார் என்ன சீக்கிரம் வானே. சூப்பர் சீக்கிரம் வானே. சீக்கிரம் என்னடா பாருங்க. என்னடா செம்மண்ல விளைஞ்ச வள்ளிக்கிழங்கு மாதிரி சும்மா இருக்கு. இதெல்லாம் கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவன்டா. நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? சொன்னேன். எப்படி கிடைக்கும்? டேய் அண்ணி கையில காலில் விழுந்தாவது இப்பவே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்டா. வாடா. என்னன்னா வாழ்க்கையில போனது வந்தது பத்தலோ தொத்தலதோ சிக்கும்னு நினைச்சேன். ஆனா இப்படி ஒரு தங்கச்சிலையே எனக்கு கண்டுபிடிச்சு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியலடா. என்னன்னா இதுக்கு போய் கண் கலங்குறீங்க? தம்பி நாங்க இருக்கும்போது அப்ப ஒண்ணு செய்யுங்க. சொல்லுங்க. கப்பை சுத்த காசுல ஒரு தங்கத்துல ஒரு தாலியும் மாலையும் வாங்கிட்டு நான் பிள்ளையார் கோயில வெயிட் பண்ணி அண்ணிய சேர் ஆட்டோல டச் பண்ணாம கூப்பிட்டு ஓகே சூப்பர். அப்புறம் இன்னொரு விஷயம், மாப்பிள்ளை எப்படி இருப்பாருன்னு கேட்டா அப்படியே அமிதாப் பச்சன் மாதிரியே இருப்பாருன்னு. அமிதாப் பச்சன் சூப்பர். அண்ணிய தாலி சூப்பர். சரிண்ணே. அண்ணே என்னங்கடா? அட போங்க, அண்ணி போயிட்டாங்க பாருங்க. காணா. டேய் எங்கடா போய் போறாங்க? அண்ணி எங்க போனாலும் தேடி கண்டுபிடிக்கிறோம். இன்னைக்கு அண்ணனுக்கு கல்யாணம் பண்றோம். நாம ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடுறோம். அண்ணே நீங்க மட்டும் தானே? அப்பாடா
நான் என்னமோ உங்க சௌரியத்துக்கு கல்யாணம் முடிக்கிற மாதிரியே இருக்கு. கொன்றுவே. அண்ணிய சீக்கிரம் கண்டுபிடிப்போமா? சரிண்ணே சரிண்ணே ஓகேண்ணே. வாங்க வாங்க வாடா வாங்க வாங்கடா வாடா. சொன்ன விலைக்கு வாங்க வருவேன். அண்ணே டேய் வாங்கடா டேய் வாடா. அண்ணே, அண்ணே, அண்ணே 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 மன்னாரண்ணே. அண்ணே அண்ணே, அண்ணே, நில்லுங்க இல்லண்ணே. என்னங்கப்பா அண்ணிய நினைச்சு அண்ணனை ஒரு பாட்டு கூட பாட விட மாட்டீங்க? அண்ணே, அது நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல பாடிக்குங்கண்ணே. ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன விஷயம்? அண்ணே எனக்கு ஒரு டவுட்ண்ணே. நீ கேளு. அண்ணி அண்ணியா? ஆ, அண்ணிய ஆ, பத்தி ஆ. கேளு கேளு கேளு. அண்ணி தாலி அறுத்தா நீங்க எங்கனே சாப்பிடுவீங்க? ஆ? அண்ணி கழுத்துல தான் 3 முடிச்ச ஸ்ட்ராங்கா கட்டிடுவீங்க. ஏய், பார்த்தல்ல? எப்படி இருக்க முடியும்? அட நீங்க வேற இந்த கேள்வி கேட்டு ஒருத்தன் ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. ஆமாண்ணே நான் என் அண்ணன் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். அவனே ஒரு கூமுட்டை, அவனுக்கு என்ன தெரியும்னு சொல்லிட்டான். டேய் அவன் கிடக்க நான்சென்ஸ் ஆஃப் தி இடியட் ஆஃப் தி ஸ்டூபிட் ஆஃப் தி ஃபூல். யாரா அப்படி சொன்னதே? பாத்தியானே பாத்தியானே உனக்கு எவ்வளவு கோவம் வரும்போது உன் தம்பிங்க எங்களுக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். ஆ? அவனை விடுங்கடா. உலகத்துல எனக்கு தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா? நான் ஒரு அறிவு கடல். அண்ணி தாலி அறுத்துட்டா. இந்த இவன் வீட்டுல சாப்பிட்டு போறேன், இவன் சோறு போட மாட்டானா? உன் வீட்டுல சாப்பிட்டு போறேன், உன் வீட்டுல சாப்பிட்டு போறேன், அந்த அவங்க வீட்டுல சாப்பிட்டு போறேன். ஆனா அதுவுமே இல்லப்பா. ஒரு 1/4 கிலோ அரிசியை வாங்கி நானா பொங்கி ருசிச்சு ரசிச்சு காரம் நிறைய போட்டு அப்படியே அண்ணே, சூப்பர்ண்ணே. போடா என் கூறு கட்டம். நீ சொத்ததோட உன் பொட்டாட்டி தாலி இருப்பான். இதெல்லாம் தெரியாம நீ ஏன் உயிரோட இருக்கிற? போய் வண்டி எடுங்க. டெய்லி மட்டையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்க உருப்புற மாதிரி எனக்கு தெரியல. அரசு அதிகாரிகள் மூலமாக நடைபெறாமல் இருந்த திருமணம் நடைபெறும். திருமண பந்தங்கள் கைகூடி வரும். சூப்பர் பிள்ளையா இருக்கு. ஏய் இங்க வா. நானா? ஆமா இங்க வா. இந்த வர்றேன். என்னங்க சார்? என்னங்க சார்? என்ன சார்? என்ன பூக்கடைல போய் 2 மாலை வாங்கிட்டு வாடா. மாலையா? ஆ. ஐயா காசு. நம்ம கல்யாணத்துக்கு நம்ம தானே மாலை வாங்கணும். ரைட். ஆம். என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சும்மா தான் சார். தக்க போடு போடு ராஜா, காட்டுல மழை பெய்யுது. வந்து 4 நாள் கூட ஆகல. நாங்க எவ்வளவு சொல்லியும் கேட்காம உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கியா? இந்த விஷயம் ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னா எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஐயா நீங்க சொன்ன மாதிரியே மாலை வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு குறைச்ச விலை. என்னைய ஊருக்குள்ள மொட்டை பையலா திரிறாங்க. இன்னைக்கு எனக்கு மேரேஜ் கன்ஃபார்ம். சுமாரா ஏட்டையா மாப்பிளைய கூட. மாப்பிள்ளை நான் தானே சார்? நான் தானே கம்முனுடா. என்ன மாப்பிள்ளை ஸ்டாக் வச்சிருக்காங்களா? ஐயோ காசு போச்சு. மாலையை குடுறா. வா இந்தாங்க பிடிங்க. ஐயோ என்னைய தயங்குற? ஐயா ஏதாவது பண்ணிடுவான்னு பயப்படுறியா? போறா மாலையா. எவன் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஐயாவுக்கு இதெல்லாம் பிடிக்காதே. அந்த கல்யாணமா? இவங்க கல்யாணத்துக்கு நான் மாலை வாங்கி கொடுத்தது தெரிஞ்சா எனக்கு மாலை சாத்திடுவாங்களே. போட்டு வாழ்த்தியா? போட்டாச்சு போட்டாச்சு போட்டாச்சு. என்ன கல்யாணம் முடிக்கல இல்ல? நீங்க எலக்ட்ரிக் பில்லு கூட கட்ட காசு இல்லாம அழுவீங்க. சுத்தமா இருக்கா? எல்லாம் கிளீனா இருக்கு. குடிக்கிறது கேன் வாட்டர் தானே? எப்பவும் கேன் வாட்டர் தான். என்ன கேன் வாட்டர் இல்லாம எந்த ஹோட்டல்ல நான் சரி சரி. ஐயோ என்னென்ன குடியார பையெல்லாம் கடைக்குள்ள விட்டுருக்கீங்க? நாளைக்கெல்லாம் குடியார வந்தானா நான் கடைக்குள்ள வர மாட்டேன். தம்பி இலைய போடுங்க. என்னண்ணா சாப்பிடுறீங்க? 4 புரோட்டா வைங்க. நம்ம கடையில பூரி ஃபேமஸ்ண்ணே. கிழங்கோட சாப்பிட்டா சும்மா சூப்பரா இருக்கும். தம்பி நல்லா மைண்ட்ல வச்சுக்க. நான் கேட்டதை தான் நீ கொடுக்கணும். புரோட்டா வை. சரிங்கண்ணா. பூரி ஃபேமஸ். பெரிய பாம்பே விலாஸ் ஹோட்டல். வை வை. அண்ணன் கேக்குறதெல்லாம் குர்ரா. சரிங்க முதலாளி. சொல்லுங்க, சொல்லி பழக்குங்க. சால்னா கொண்டு வா. ஊத்து. போதும். தம்பி இங்க வாடா. அடுத்து என்ன சாப்பிடுறீங்க? ஒரு முருகலா நெய் ரோஸ்ட் போட்டு வா. அண்ணே ஆ? நம்ம கடையில அடை தோசை அட்டகாசமா இருக்குண்ணே. தம்பி திரும்ப திரும்ப சொல்றேன், நான் கேட்டதைத்தான் நீ கொடுக்கணும். நீயா ஒண்ணு செய்யக்கூடாது. டேய் என்ன கேக்குறாங்களோ அதை மட்டும் குர்ரா. சரிங்க ஓனர். கேட்டியா? கேட்டியா? போ போ போ. மரமண்டைக்கு கல் தோசை நெய் தோசை வித்தியாசத்துல எப்படி திங்குது பாரு. அண்ணே 55 ரூபா பில்லு. தம்பி உனக்கு என்ன மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கா? ஒரு தடவை தான் நான் சொல்லுவேன். நான் கேட்டதை தானே நீ கொடுக்கணும். ஆமாண்ணே. இது என்னடா இது? சாப்பிட்டதுக்கான பில்லு. சாப்பிட்டதுக்கு பில்லு நான் கேட்டனா? இல்ல அது வந்து அப்புறம் கொண்டு வந்திருக்க. ஓனரையா இந்த ஆள் பிரச்சனை. ஐயோ இவனோட பெரிய ரோதனையா போச்சு. கடைக்கு வந்த கஸ்டமர்ட்ட என்னடா பிரச்சனை?
ஐயா சாப்பிட்டதுக்கு பில்லை கொடுத்தா பில்லை நான் கேட்டேனாங்கிறாரு. என்ன முறப்பு? போங்க சார். என்னைக்குமே கஸ்டமர் கேட்டதை கொடுத்து பழகுங்க. சும்மா பில்லெல்லாம் கொடுக்காதீங்க. ஐயோ ஐயோ, என்னென்ன பில்லெல்லாம் கொடுத்துருக்காரு? அண்ணே, பொதுமக்கள்லாம் இருக்காங்க, அப்படியே உள்ள போயிடலாமா? இந்த கடையில மாவு கல்லுல ஆட்டுறீங்களா கிரைண்டர்ல ஆட்டுற? கல்லுல தான் ஆட்டுறோம். கல்லுல தான். ஆமா. அப்பாடா, வாங்கனே ஆட்டுறேன், வாங்கனே ஆட்டுறேன். அதெல்லாம் விட்டுட்டு இந்த ஊர்ல பட்ட சாராயம் நல்லா இருக்கு அடிக்கலாம் வான்னு கூட்டு வந்திருக்கியே, என்னண்ணே இது? நம்ம ஏரியாவில் ஆயிரக்கணக்கான ஒயின் ஷாப் இருந்தாலும் இந்த ஏரியாவோட சாராயத்தை குடிச்சிட்டு இந்த கோங்குரா ஊருகாவை நக்குன்னு வச்சுக்க, சும்மா கும்முன்னு தூக்கிடும். நீ வேணா அடிச்சு பாரு. யாரா அவன் என்ன அடிக்கிறவன்? டிசி பெருமாள் நாயுடு. ஏவி சார் வாங்குனாரா? இக்கடதான் மிக பண்ணியா? டேய், நீங்க தமிழ்நாட்டுல தமிழை கொலை பண்ணது போதும், இங்க ஆந்திரால வந்து தெலுங்கு கொலை பண்ண வேணாம். தமிழ் எனக்கு நல்லா தெரியும், நீ தமிழ்லயே செப்பு. நல்லா இருக்கீங்களா சார்? என்ன சார் இங்க டியூட்டியா? டியூட்டி தான். ஏன்டா பட்ட சாராயத்தை கையில வாங்கி வச்சுக்கிட்டு குடிச்சிட்டு ரோட்ல கலாட்டா பண்ண பாக்குறீங்களா? சார் இது தண்ணி சார். யார் சார் சொன்னது சார்? யாரை ஏமாத்த பாக்குற? இது பட்ட சாராயம் தான். நல்லா ஸ்டேஷனுக்கு சார் இது தண்ணி சார். சாய், மறுபடியும் போய் சொன்னா ரெண்டு பேரையும் முட்டி தட்டிடுவேன். இது சாராயம் சாராயம் சாராயம். சார் இவனு பொய் சொல்லி மயக்கிறதுக்காக சும்மாவே பச்சை தண்ணி சாராயன்னு சொன்ன சார். என்ன ஏமாத்தலாம் முடியாது. மரியாதையா நட ஸ்டேஷனுக்கு. சார் உனக்கு நம்பிக்கை இல்லை, குடிச்சு பாரு சார். குடிச்சு பாரு. வேணாண்ணே, மாட்டிக்க போறோம். கம்முனுடா, தண்ணி தான் சார், நீங்க குடிச்சு பாருங்க சார். என்னடா சுருங்குது? காய்ச்சல் தண்ணி சார். இப்ப பாருங்க சார், இப்ப விறுவிறுன்னுது. காம்பினேஷன் சார். தூக்கி குடிங்க, கப்பு நடிங்க. டேய், என்ன திமிரு இருந்தா போலீஸ்காரனுக்கு பட்ட சாராயம் கொடுத்து ஏமாத்துவே நீ? ஸ்டேஷனுக்கு நான் எதுக்கு ஸ்டேஷன் வரணும்? கிட்ட போய் சாராய கேஸ்ல உள்ள தள்ளலன்னா நான் பாதி மீச எடுத்துக்கிறேன் சார். உங்களுக்கு ரெண்டு பக்கமே வீசி இல்லை சார். நமஸ்காரம் சார். டேய், போலீஸ் நான் இங்க இருக்கும்போது நீ யாருக்கு சொல்லிட்டு அடிக்கிற? உங்களோட பெரிய ஆபீசரை பார்த்து தான். யாராது சார்? இவன் பப்ளிக் ரோட்ல சாராயம் குடிச்சிட்டு போற வரவங்க கிட்ட எல்லாம் கலாட்டா பண்றான் சார். இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க சார். சார் நான் ஆடாம நிக்கிறேன், இவர் ஆடிட்டே நிக்கிறாரு. யார் குடிச்சிருக்காங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஆமா சார். யோ, என்னையா பிரச்சனை? சார் சாராயத்தை குடிச்சிட்டு ஊருகா ஊட்டி விடு டிஸ்டர்ப் பண்றாரு சார். யோ, போலீஸே நடு ரோட்ல குடிச்சிட்டு கலட்டா பண்ணா பப்ளிக் என்னையா நினைக்கும்? போங்கயா. உஸ்தான் சார். வரேன் சார். டேய், உன்னை நான் பிடிக்காம விட மாட்டேன். உன்னையே சார் பிடிச்சிருக்காரு சார். கொண்டு போங்க சார். நான் பாத்துட்டு வரேன். அண்ணே, நம்மளுக்கு எதுனா ஊர் வம்பு? வாங்கனே போலாம். ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை தீர்த்து வைக்கணும்டா. வாடா. வேணானே. ஏமா என்ன பிரச்சனை? இது என் சொந்த பிரச்சனை. சொந்த பிரச்சனை வீட்டுல வச்சுக்கமா. ரோட்ல நாலு பேர் கேட்கத்தாமா செய்வாங்க. எனக்கு வீடு கிடையாது, அதனாலதான் இங்க கொளுத்திக்க போறேன். கொளுத்திக்க போறியா? அதனாலதான் என்ன பிரச்சனை கேக்குறேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு பாயா. இந்த பாருமா, இந்த மாதிரி மரியாதை எல்லாம் பேசக்கூடாது. நான் உனக்கு அண்ணன் மாதிரி, நீ எனக்கு தங்கச்சி மாதிரி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் கீழே வந்து சொல்லு. என்னையா சொன்ன? நான் அண்ணன் மாதிரி கீழே வாமா. என்னது அண்ணனா? ஆமாமா. விடுங்கடே. தாரு இப்ப வர. இதான் தங்கச்சி கலவு. என்னையா சொன்ன? அண்ணன் மாதிரி சொன்னேன். என்னமா முடியல பிடிக்கிற? என் பிரச்சனையே அண்ணன் தாயா. சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு என்ன வீட்டை விட்டு துரத்திட்டான். அவனை கொளுத்தலான்னு நினைச்சேன், அவன் ஓடிட்டான். ஆனா நீ இப்ப அண்ணன்னு சொல்லி வந்து மாட்டிக்கிட்ட. இப்ப நான் உன்னை கொளுத்த பாரு. அண்ணன் இல்லம்மா, நான் ஒரு டுபாக்கோர். அந்த நிமிஷமா அடிச்சு தூக்குடா. ஒரு வாரம் சஸ்பெண்டுக்கு அப்புறம் இப்பதான் டியூட்டிக்கு வரேன். எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. ஃப்ரீயா இருக்கணும். இடத்தை பத்தி நீ கவலைப்படாத. எந்த இடம் வந்தா நான் பாத்துக்கிறேன். மாட்டியே இல்ல மாவன வர. ஏண்டா பட்ட சாராயத்தை பச்சை தண்ணின்னு சொல்லி அன்னைக்கு என்ன குடிக்க வச்சு என் டிபார்ட்மெண்ட்டை என் மேல ஆக்ஷன் எடுக்க வச்சல, இன்னைக்கு கையங்களும் மாட்டினியா? நிறைய ஸ்டேஷனுக்கு சார். இப்பவும் சொல்றேன் சார், இது சாரா இல்ல சார், பச்சை தண்ணி சார். எத்தனை வாட்டி போய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறேன்? நிறைய ஸ்டேஷன் அண்ணே, வேணானே வந்துடுறேன் சார். ஐயோ, இன்ஸ்பெக்டர் வராரு. வண்டியோட நீங்களே அரெஸ்ட் பண்ணுங்க சார். வாங்க வாங்க சார், வாங்க. பாத்தீங்களா, அன்னைக்கு இதே மாதிரிதான் பட்ட சாராயத்தை பச்சை தண்ணின்னு என்ன குடிக்க வச்சு உங்களை வச்சே என் மேல ஆக்ஷன் எடுக்க வச்சான். அன்னைக்கு இவன் பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணீங்கல்ல, இன்னைக்கு கையங்களவா மாட்டிக்கிட்டான். சாரிட்ட குர்ரா குடியா சார். இப்பவும் சொல்ல சார், இது சாரா இல்ல சார், தண்ணி தான் சார். அப்ப குர்ரா. வேணாம் சார். ஏன்டா குடுத்தா மாட்டிப்ப, அதனாலதானே குடுக்க மாட்டேங்கிற.
குடியா பார்க்கலாம். பச்சை தண்ணி தாயா, அப்புறம் ஏன் குடிக்க வேணாம்னு சொன்னேன்? சார் 2க்கு போனதுக்கு அப்புறம் கழுவுறதுக்கு வச்சிருந்தேன் சார். நான் வேண்டாம் ஏட்டையா தான் கொடுத்தாரு. யோ, கழுவ போற தண்ணிய குடிக்க சொல்றியா? உன்னை 3 மாசம் சஸ்பெண்ட் பண்றியா? சார் எனக்கு அவசரமா வருது சார். நான் விலைக்கு போனாலும் பிரச்சனை என்ன தேடி தேடி வருது. எவனோ குழிய தோண்டி ரெடியா வச்சிருக்கான். இதுல பணத்தை போட்டு எஸ்கேப் ஆயிடலாம். சரி வாடா போட்டலாம். யாரோ வர மாதிரி இருக்குடா. வாடா ஓடிடலாம். அப்பா டேய், ஆஹா ஏண்டா சிங்கிள் டீ குடிச்சிட்டு வரதுக்குள்ள பள்ளத்தை பார்த்ததுமே தூக்கமா? இந்த குழியை தோன்றதுல எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா உன்ன? டேய் ஏன் தர்றா? டேய் இதோ பர்றா, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டே தூங்குறியா? உன்னை காலை புடிச்சு இழுத்து. என்னது? ஐயோ ஐயோ, கொலை, யாரோ கொலை பண்ணிட்டு போயிட்டாங்க, யாரோ கொலை பண்ணிட்டு போட்டுட்டாங்க. ஐயோ டேய், என்னடா அது? சார் என்ன சார், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார், சத்தியமா சார். 2 முறை சாராய கேஸ்ல உன்னை உள்ள தள்ளனோடு பார்த்தேன், உன்னால நான் சஸ்பெண்ட் ஆனேன். ஆனா இப்போ கொலை கேஸ்ல நீ உள்ள போற. கொலை கேஸா? காலத்துக்கு உனக்கு கலிதான். யாருன்னு எனக்கு தெரியாது சார், சொன்னா கேளு சார், ப்ளீஸ் சார். தூக்கடா போனத்தை. போனமும் கையுமா மாட்டி இருக்க, உனக்கு ஒண்ணும் தெரியாத. தூக்கடா சார். நான் இல்ல சார். தூக்கடா போனத்தை. தூக்கடா சார். ஒரு ஆள் எப்படி சார் பாடி தூக்குறது? நீங்க ஒரே ஆளா தூக்கிட்டு வந்து போட்டா இல்ல. நான் போடல சார், சொன்னா கேளுங்க சார். சும்மா சும்மா போய் சொல்லிட்டு இருந்தா நான் சார் கொலை பண்ண ஒத்துக்கிறேன் சார். நீங்களும் வந்து கையை பிடிங்க சார், தூக்குங்க சார். தூக்கு. பிடிங்க சார், பிடிங்க சார். நான் காலை பிடிச்சுக்கிறேன், நீங்க கை பிடிங்க. தூக்குங்க சார், தூக்குங்க. தூக்குடா. ஓகே சார், நான் வரேன் சார். பத்திரம். சார் தொப்பி, இது லட்டி, 3ஐயும் பத்திரமா பிடிச்சிக்கங்க. அப்பாடா. டேய், ஏன்னா லஞ்சம் கொடுக்குற மாதிரி பணத்தை கொடுத்துட்டு நீ வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க? சார் சத்தியமா சொல்றேன், அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் கிடையாது சார். அப்ப எனக்கு இதுக்கு சம்பந்தமா? அது எனக்கு தெரியாது சார். நான் வேலை செய்ய டிஸ்டர்ப் பண்ணாதீங்க சார், போங்க சார். டேய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நல்லா ஸ்டேஷனுக்கு. நான் டியூட்டில இருக்கேன் சார். நானும் தான் டியூட்டில இருக்கேன். அப்ப போய் டியூட்டியை பாருங்க சார். யோ, என்ன அது? சாரே வசந்தி, நமஸ்காரம் சார். என்ன நடக்குது? அவரே கேட்டுங்க சார், நான் செப்பன தப்பாயிடும் சார். சொல்லியா? டேய், நீயே சொல்ற சார். நான் தொழிலுக்கு என்னைக்கு துரோகம் பண்ண மாட்டேன் சார். நான் பாட்டுக்கு கேபிளுக்கு குழி தோண்டிட்டு இருக்கிறேன். எங்கேயோ ஒரு பாடி எடுத்துட்டு வந்து புதைச்சிருன்னு என்ன உயிரை வாங்கிட்டாரு சார். இல்ல சார், இந்த பணம் எங்கதான் இருந்துச்சு சார். சார் நீங்களே நல்லா பாத்துட்டு இருக்கீங்க. பணத்தை நான் வச்சிருக்கேன்னா அவர் வச்சிருக்காரா? யாரையாவது உன் தோல் மேல சாச்சி வச்சிருக்க? இவனுக்கு தெரிஞ்ச பணம் தான் சார் இது. சார் ஆரம்பத்துல இருந்தே என்ன உள்ள தள்ளுறேன்னு சொல்லிட்டே இருக்காரு சார் அவரு. இல்ல சார், அவன் போய் சொல்றா சார். சார் மறுபடியும் என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ண போறீங்களா? உன்னை சஸ்பெண்ட் எல்லாம் பண்ண போறது இல்ல. தேங்க்ஸ் சார். உன்னை ஒரே அடியா உள்ள தூக்கி போட்டுறேன்.